Hi guys, let's welcome back to Mechan. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹோண்டா டியோ ஹெச்இடி BS4 மாடலில் எப்படி வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றணும் அண்ட் க்ரௌன் ஆயில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ரவுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து அதை பார்த்து உங்கள் வண்டியை பற்றி நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,891 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஓடியோ ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலே வந்து ஆயில் மாற்றணும், இவங்க கடைசியாக தான் விட்டுருக்காங்க, ட்ரை கண்டிஷனில் விட்டுருக்காங்க. வண்டி வந்து கொஞ்சம் சவுண்டு வரனால இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜின் ஆயில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் பாட்டம் கீழே ஒரு போல்ட் ஒன்று இருக்கும். அந்த போல்ட்டு ரெண்டு பக்கமே இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வேணால் கருத்துக்கலாம், அதாவது ரைட்டும் இருக்கும் லெஃப்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது கீழே கழட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் கழட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் கழட்டிக்கலாம், அதுக்குள்ளே ஃபில்டர் இருக்கும், அது வந்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 13 பாக்ஸ் போட்டு மெதுவாக கழட்டணும். ஸ்பீடாக கழட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த போல்ட் வந்து மழுங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெட்டி எதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரே டைமில் கழட்டுற மாதிரி இருக்கணும், ரொம்ப வந்து போட்டு நம்பிட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரே டைமில் கழட்டிட்டேன், அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து போட்டு நம்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதோட கேவிட்டி அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டோட அச்சு அது வந்து அழிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து வெட்டியே தான் எடுக்கணும். அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே கழட்டினேன். ஆயில் பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து இன்ஜின்லேயே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தால் ஆயிலோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும், அதாவது திக்கன் வந்து கம்மியாயிரும். ஸோ தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது எதுக்கு யூஸ் இல்லை. அதனால தான் வந்து நம்ம ஆயில் மாற்றணும். ஆயில் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 2500 கிலோமீட்டர் 3000 அந்த கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆயில் மாற்றிக்கலாம். அதையும் தாண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஆயில் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஆயில் எல்லாமே ரொம்ப எரிஞ்சு இப்போ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எரிஞ்சிச்சுன்னா நமக்கு எவாபரேட் ஆயிடும். ஆயிலோட லெவல் வந்து நமக்கு கம்மியாயிடும். போக போக இந்த நாளடைவில் கம்மியாகிட்டே போச்சுன்னா நமக்கு இன்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஆயிலே இருக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து லாக் ஆகுறது, சீஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆயில் வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிட்டோம். ஆயில் கலரை பாருங்கள், ஃபுல்லாகவே ஓடி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கலரே பாருங்கள், ஒரு செமன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைம்லேயே விட்டாங்க, இல்லைன்னா இதுக்கு மேலே போயிட்டுனா இன்ஜின் சீஸ் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில் வந்து இருக்குது. இதில் சில வண்டியெலாம் ஆயிலே இருக்காது, போல்ட்டை கட்டினாலே வெறும் காற்று தான் வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வண்டியை ஃபுல்லாகவே வந்து உங்கள் சைடு சாய்ச்சி ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணிங்க. ஏன்னா பழைய ஆயில் உள்ளக்கு இருந்துச்சுன்னா இப்போ புது ஆயில் ஊற்றுறோம். ஸோ ரெண்டு விஸ்காசிட்டியும் கம்பைன் ஆகும்போது கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் ஆகும். அப்படின்னா தண்ணியுமே உங்களுக்கு ஆயிலும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளக்க இன்ஜின்குள்ளே. ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிக்கணும். சில இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சக்ஷன் பண்ணுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஏர் வச்சு நம்ம சக்ஷன் பண்ணுவோம், உள்ளக்கிறது எல்லாமே வந்து உறிஞ்சிருவோம். ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உறிஞ்சிறது சாச்சாவே போதுங்க, ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து ட்ரெயின் ஆகிடும். இப்போ ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கலாம். 13 பாக்ஸ் அதே பாக்ஸ் போட்டு இதே டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் டைப் பண்ணும். ஏன்னா வந்து இன்ஜின் பாட்டம் டாப் டெட் சென்டருங்க பாருங்கள், பாட்டம் டெட் சென்டரில் அந்த போல்ட் இருக்குது. நீங்கள் டைட் பண்ணால் கீழே லோடு ஆக்டிவேட் ஆகும். கீழே லோடு ஆக்டிவ் ஆகும்போது இன்ஜினோட பாட்டமில் தான் நமக்கு லோடு ஆக்டிவேட் ஆகும். அதனால் வந்து போல்ட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா போல்ட் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இன்ஜினோட பாடி வந்து நமக்கு வந்து விரிசல் விடுறதுக்கு, அதாவது வந்து கிராக் வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுறதுமே, ஏன்னா இன்ஜினோட ஓரத்தில் இருக்கிறதுனால நமக்கு சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோங்களேன். மேலே வந்து அந்த பிளாக் கலர் கேப்பை வந்து கழட்டிட்டு இதான் லெவல் செக்கிங்க. ஆயில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது பாட்டம், இது பாட்டமு, தென் டாப் லெவல், இது டாப் லெவல். ஒன்ஸ் வந்து டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலுக்குள்ளே இருக்கணும், இந்த லெவல் இருக்கணும். ஆக்சுவலாக பாட்டம் டு டாப் இந்த லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்வோலைன் சாம்ப் 40 ஆயில் பார்த்திங்கன்னா 10W50 10W50 இல்லை 10W30. ஓகேங்களா? இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து இதே கரெக்டாக வந்து விஸ்கசிட்டி இருக்கும். கரெக்டாக இந்த விஸ்காசிட்டியாக போதும். நமக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா 700 ml ஊற்றினா போதும். ஆனால் நமக்கு 800 இருக்குது. நம்ம 750 ஊற்றிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து 750 கூட ஊற்றலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளக்க இருக்கனா ஒரு ப்ராப்ளம் வராது. இதே பார்த்திங்கன்னா ஜென்செட்லாம் பார்த்துட்டிங்கன்னா எச்சா ஊற்றிட்டிங்கன்னா அது வெளியே தள்ளிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓட நமக்கு ஏர் ஃபில்டர் வழியாக. ஆனால் வண்டிக்குள்ளே ஊற்றினீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஃபில்லப் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் 700 தான் கரெக்டான லெவலு.
அதை வந்து கரெக்டாக ஊற்றிக்கங்க. இப்போ 700 ml வந்து நம்ம ஊற்றிக்கலாம். வால்வோலைனில் பார்த்திங்கன்னா நிறையா விஸ்காசிட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து 10W30 ஊற்றுனாவே இதுக்கு போகுது. 10W40 இருக்குது, 10W20 கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜம்மு அந்த காஷ்மீர் குளிர் பனிப்பிரதேசத்தில் வந்து ஊற்றுவாங்க. அப்போ தான் வந்து அதுக்கான கிளைமேட்டுக்கு அந்த ஆயில் வந்து செட் ஆகும். ஏன்னா போக திக்கன் வந்து நமக்கு அதிகமாகும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம ஏரியா நம்ம ஸ்டேட்டு ஏரியாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுவே நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 10W30 இதுவே ஊற்றிக்கலாம். 700 ml ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கேப் போட்டுக்கலாம். 700 ml ஊற்றினதுக்கு உடனே கேப் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அந்த டிப்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிப்ஸ்டிக்கை வந்து டிப் பண்ணி செக் பண்ணணும். எவ்வளோ லெவல் இருக்குது, கரெக்டாக இருக்கா, லெவல் இருக்கா அப்படின்னு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியை ஒரு சைடு ஸ்டாண்டுக்கு கீழே நான் வந்து ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுட்டு ஊற்றினோம்னா நமக்கு ஊற்ற முடியாது. ஆயில் எதுக்கும் சீக்கிரம் நம்பி. அதனால் ஒன் சைடு சாய்ச்சி வச்சுட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் சாய்ச்சி வச்சுட்டு ஆயில் ஊற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆயில் ஃப்ளோ வந்து சீக்கிரமாக இருக்கும். இப்போ வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணும்போது கிராஸாக டிப் பண்ணிடுறாங்க. நான் ஸ்டேபிளாக ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் டிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஆயில் லெவல் வந்து அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குது இப்போது பாட்டம் டு டாப். ஏன்னா வந்து நம்ம ஒன் சைடு ஏற்றி வச்சுருக்கோமா, ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆயில் 700 mlங்கிறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ்டிக்கை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணணும். ஏன்னா ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். எந்த வேலை செஞ்சாலும் ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இது கட் ஆயிரும். ஏன்னா இது ரப்பர் மெட்டீரியல்னால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கியர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கான் ஆயில் வந்து யூஸ் பண்ணும். லூப்ரிகேஷன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம கிளச்சிலிருந்து வீலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கியர்ஸ் தான் உள்ளக்கு ஒரு 6, 7, 8 கியர்ஸ் அப்படி இருக்குங்க. அந்த கியரெல்லாம் சர்க்குலேட் ஆகுது. சும்மா வந்து சர்க்குலேட் ஆகும். ஆயிலுக்குள்ளே தான் சர்க்குலேட் ஆகும். ஆயில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வியர் அண்ட் டியர் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு வராது. அதனால் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 ml வெறும் 120 ml தான் இருக்குங்க இந்த க்ரௌனில். அதையே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஆயில் மாற்றும் போது நீங்கள் க்ரௌன் ஆயில் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். அதனால் சர்க்குலேட்டிங்னால நமக்கு வந்து ஆயிலோட டென்சிட்டி கம்மியாகிடும். இதனால் ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த க்ரௌனை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு மேலே இருக்க பார்த்திங்களா, இதுக்கு என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இது 13 சைஸ் தான். 13 சைஸ் போல்ட்டு தான் இருக்கும். இதுவும் பாக்ஸ் போட்டு நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுங்க. வண்டியை சாய்ச்சி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கங்க. ஊற்றும் போது இதே தான். ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து 50 ஆயில்னு சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு தனி ஆயில் இருக்குங்க. அந்த தனி ஆயில் வந்து நம்ம லூஸில் வாங்கிக்கலாம். ஏன்னா 120 mlக்கு வந்து ஒரு பாட்டிலே வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம லூஸில் வந்து தனியாக இருக்கும். அந்த வந்து வாங்கிக்கலாம். அந்த ஆயில் வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். 10W50 ஓகேங்களா. அந்த ஆயில் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். இதுதான் வந்து நாங்கள் எல்லா வண்டிக்கும் தனியாக வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். சில இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கே யூஸ் நம்ம பார்த்தீங்களா 10W30 அதுவே வந்து ஊற்றுவாங்க. ஏன் ஆயில் வந்து க்ரௌனுக்கு நமக்கு இதுதான் அப்படிங்கிற ரெஃபர் பண்ணுறலாம். ஆனால் நம்ம வந்து 50 ஆயில் வந்து தனியாக ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 50 ஆயில் 10W30க்கு பதிலாக 10W50 ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் விஸ்காசிட்டி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் வந்து க்ரௌன் வந்து மேக்ஸிமம் வந்து கியர்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொட்டேஷனாக இருக்குது. ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்றி வளவலன்னு ஓடிச்சுன்னா நமக்கு சவுண்டு வராது. எண்ணெயே இல்லாமல் ஒன்றா எப்படி சவுண்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்குங்க. வண்டிக்கும் அப்படியே தான் வரும். இதே ப்ராசஸ் தான் நமக்குமே. வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற போல்ட் வழியாக இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து நான் லூஸில் வாங்கிட்டு வந்த ஆயிலு. இதில் வந்து 120 ml வந்து நம்ம ஊற்றிட்டு அப்படியே வந்து இன்ஜெக்ட் பண்ணிடலாம். 120 ml இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒன் சைடு சாய்ச்சி இன்ஜெக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களை அப்போஸ் பண்ணாது. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஒன் சைடு சாய்ச்சிருக்கேன். அதனால் வந்து நம்ம அப்போஸ் பண்ணலை. இல்லைன்னா இன்னும் அப்போஸ் பண்ணியிருக்கோம். வெளியே தள்ளியிருக்கோம் ஆயில். இப்போ ஃபுல்லாக உடனே நெட்டை போட்டு வண்டியை கீழே இறக்கிட்டு உடனே நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது இது சேஃபாக டைட் பண்ணுங்கள். ஏன்னா மரம் ஒரு 4-5 மரம் தான் இருக்கும். போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்ஜின் பாடியை கழட்டி நீங்கள் மரம் போட்டு மறுபடியும் மாற்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.